அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் தினகரன் என்டிஏ கூட்டணியில் இல்லை. பிரதமர் மோடியை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் அவர்கள் 2 நாள் தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். முதலில் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திக்க உள்ளார் என்ற செய்திகள் வெளியாகின. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்தில் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க முடியாது என்ற தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஓபிஎஸும் அதையே தான் கூறி வருகிறார். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினர் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை என கூறி வருகிறார்கள். மேலும் ஓபிஎஸ் எப்படியாவது பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார். ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திப்பதனால் கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததால் தான் மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை வரவேற்பதற்கான பட்டியலில் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயினார் நாகேந்திரன், இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, ஹெச் ராஜா போன்றோர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மேலும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி, தமிழக அரசின் சார்பில் KN நேரு மற்றும் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் மோடிக்கு வரவேற்பு கொடுக்கும் லிஸ்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த GK வாசனுக்கு கூட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஓபிஎஸ் அதிமுகவிற்கு உரிமை கோரி வருகிறார். ஓபிஎஸ் முதலில் தனி கட்சியை தொடங்கட்டும், அதன் பின்பு கூட்டணியை பற்றி பேசிக்கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் இணைப்பு என்பது காலம் கடந்துவிட்டது, இனிமேல் அவரை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறியிருந்தார். அதே சமயத்தில் டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று மட்டும் பதிலளித்திருந்தார். டிடிவி தினகரன் கூட்டணியில் இருப்பார் என கூறப்பட்டாலும் கூட பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் லிஸ்டில் டிடிவி தினகரனின் பெயரும் இடம்பெறவில்லை என்பது டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கக்கூடாது, ஓபிஎஸ் சந்தித்தால் கூட்டணியில் பிரச்சனை வரும் என எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருந்திருக்கலாம். ஒருவேளை ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் மோடி அவர்களும் தவிர்த்திருக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருப்பார் என சூசகமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அப்படி இருந்தும் டிடிவி தினகரனை ஏன் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. மேலும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று இரவு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசவில்லை என கூறப்படுகிறது. இன்று காலை 10:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, SP வேலுமணி என்ற அதிமுகவின் மூத்த தலைவர்கள் 3 பேரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி குறித்து என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் ஓபிஎஸ் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார் என ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார்கள். மேலும் ஒரு சில ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களோ இனிமேலும் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி, பாஜக என நம்பிக்கொண்டிருக்காமல் தான் யார் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும், எனவே தனி கட்சியை அறிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சுயநலம் மிக்கவர். எடப்பாடி பழனிசாமி தான் வாழ்வதற்காக யாரையும் அழிக்க துணிந்தவர். எனவே எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நம்மை அதிமுகவில் இணைத்து கொள்ள மாட்டார். இனிமேலும் நாம் அவர்களை நம்பி இருப்பது வீண். எனவே மிக விரைவில் நாம் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும், புதிய கட்சியை அறிவிக்க வேண்டும் என கூறி வருகிறார்கள். நன்றி.